ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த விட்டி ஸ்பேரோ. விட்டிட் அப்படின்னா அறிவாளின்னு அர்த்தம். ஸ்பேரோ அப்படின்னா சிட்டுக்குருவி. அறிவான சிட்டுக்குருவியை பற்றின ஸ்டோரி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். Once a very clever brown sparrow lived in a forest, had 3 eggs in her nest. The nest was in a bush. All the animals greeted her madam with respect. Gullu the elephant never did so. Tut, tut. Gullu walked past the bush purposefully. It rattled the nest. Madam was worried that Gullu might crack the eggs. ஒரு அறிவான சிட்டுக்குருவி வந்து அந்த காட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து 3 முட்டைகளை அதோட கூட்டில் வந்து இட்டிருக்கு. 3 முட்டைகளை வந்து அந்த சிட்டுக்குருவி இட்டிருக்கு. அந்த கூடு எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு புதரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புதருக்கு நடுவில் தான் இந்த சிட்டுக்குருவியோட கூடு இருக்குது. அதுக்குள்ளே தான் அந்த 3 எக்ஸும் இருக்குது. ஓகேங்களா, 3 முட்டை இட்டிருக்கு. அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க எல்லா அனிமல்ஸுமே இந்த சிட்டுக்குருவியை என்னன்னு கூப்பிடுவாங்களாம், மேடம் அப்படின்னு ரொம்ப மரியாதையோடு கூப்பிடுவாங்களாம். பட் ஆனால் ஒரு எலிஃபண்ட், ஒரு இளமையான ஒரு எலிஃபண்ட், இளமையான ஒரு எலிஃபண்ட் மட்டும் அது பேர் வந்து குல்லு. ஓகேங்களா, அது மட்டும் இதுக்கு மரியாதையே கொடுக்காத அந்த நெஸ்ட்டை கிராஸ் பண்ணும் போது, அதாவது அந்த புதர்கிட்ட இருக்குல்ல அந்த நெஸ்ட்டு, இந்த ஸ்பேரோவோட நெஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது மட்டும் வேணும்னே டட் அப்படின்னு ரொம்பவே வேகமாக நடக்குமா. ஓகேங்களா, அதை பார்த்துட்டு இந்த சிட்டுக்குருவி வந்து ரொம்ப வருத்தப்படுமா. ஐயோ, இந்த குல்லு இப்படி நடக்கிறனால நம்மளோட எக்கெல்லாம் வந்து சேதமடைஞ்சிருமே, உடஞ்சி போயிருமே அப்படின்னு ரொம்பவே வந்து இந்த ஸ்பேரோ வருத்தப்பட்டுச்சான். If you do this tomorrow, I will tie you up with a strong rope and then you can't move at all. I warn you. இதே மாதிரி நீ மறுபடியும் அதாவது நாளைக்கும் நீ நடந்தேன்னா நான் வந்து உன்னைய கட்டி வச்சிருவேன். அப்புறம் நீ எங்கேயுமே நகர முடியாது. நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன், இனிமேல் இப்படி பண்ணாத, வேகமாக நடக்காத அப்படின்னு குல்லுக்கு வந்து அந்த சிட்டுக்குருவி எச்சரிக்கை பண்ணுது. Tie me up? Ha ha ha. We will see. ஓகே, என்னையே நீ கட்டிடுவியா? ஹாஹா, நீ ஒரு சிட்டுக்குருவி, நான் பெரிய யானை, நீ எப்படி என்னைய கட்டுவ அப்படின்னு கேலியாக சொல்லுதான். பார்க்கலாம், நாளைக்கு நீ கட்டுறையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தான். That afternoon she went to the river bank to drink water. A crocodile was stretching in the spot she was drinking water. அதுக்கப்புறம் இந்த குல்லுக்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்பேரோ வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக ரிவர், அதாவது ஆற்றங்கரைக்கு போச்சான். அப்போ வந்து ஒரு crocodile அப்படின்னா என்னது, முதலை. ஓகேங்களா, முதலை வந்து அதை தண்ணி குடிக்கிறத டிஸ்டர்ப் பண்ணுச்சான். ஓகேங்களா, blocking me again. You have done it twice this week. Move on. I don't want to drink muddy water. இந்த சிட்டுக்குருவி போய் அந்த தண்ணி குடிக்கும் போது அந்த crocodile வந்து அந்த இடத்துல நின்றுக்குச்சான். தண்ணி குடிக்க விடாத பண்ணுதான். இதே மாதிரி நீ இந்த வாரத்திலேயே 2 டைம் பண்ணிட்ட, தள்ளிப்போ, நீ இருக்கிறனால அந்த தண்ணி கலங்களாக இருந்து ரொம்பவே அழுக்காக மாறிடுச்சு, நீ தள்ளி போனால் தான் நான் அந்த தண்ணி குடிப்பேன் அப்படின்னு இந்த ஸ்பேரோ சொல்லுதான். அதுக்கு அந்த crocodile என்ன சொல்லுதுன்னு பாருங்க. Move on. Did you say? I will stay put. You better go elsewhere to drink water. என்னையே நீ தள்ளிப்போன்னு சொல்கிறியா? நானும் தள்ளி போக மாட்டேன்ப்பா, நீ வேற எங்கேயோ போய் தண்ணி குடி அப்படின்னு அந்த ஸ்பேரோக்கிட்ட crocodile சொல்லுதான் ரொம்பவே திமிரோட. Today I will let you be, but if I find you in the same place tomorrow, I will tie you up with a strong rope. இன்னைக்கு நான் உன்னைய வந்து சும்மா விடுறேன், நாளைக்கும் இதே மாதிரி என்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னா உன்னைய வந்து ஒரு நல்ல கயிறை வச்சு, நல்லா ஸ்ட்ராங்கான வலிமையான கயிறை வச்சு நான் உன்னைய கட்டி போட்டுருவேன் அப்படின்னு, நாளைக்கு நீ இப்படியே பண்ணேன்னா கட்டி போட்டுருவேன் அப்படின்னு ஸ்பேரோ வந்து வார்ன் பண்ணுதான் மறுபடியும் crocodileக்கு. லிட்டில் திங் லைக் யூ டைங் மீ அப், ஹா ஹா ஹா. சின்னோண்டு இருக்கு நீ சிட்டுக்குருவி, நீ என்னைய கட்டி போட போறியா அப்படின்னு ஏளனமாக சிரிக்குதான். The sparrow went back to her nest and got a brilliant idea.
அதுக்கப்புறமேட்டு இந்த கிட்ட பேசிட்டு ஸ்பேரோ வந்து அதோடைய கூட்டுக்கு போயிருச்சாம். கூட்டுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஐடியா வருதாம். என்னன்னு பாருங்க. நெக்ஸ்ட் மார்னிங் குல்லு கேம் தம்பிங் டுவார்ட்ஸ் த புஷ். அதே மாதிரியே அந்த புதர்கிட்ட வந்து வேணும்னே அது வந்து அந்த குல்லுனா யார், எலிஃபெண்ட். அந்த எலிஃபெண்ட் வந்து மறுபடியும் வேகமாக நடக்குதா, டட் டட் அப்படின்னு. ஹே, ஆர் யூ நாட் டையிங் மீ அப்? ஏய், நேற்று தான் நீ சொன்னேல என்னை கட்டி போடலையா அப்படின்னு கேட்குதான் அந்த குல்லு. ஹவு டேர் யூ, ஆரண்ட் யூ அஃப்ரைட் ஆஃப் மீ? ஜஸ்ட் வெயிட். என்ன உனக்கு ஒரு தைரியம்? என்னைய பார்த்து நீ பயப்படலையா? நான் கட்டி போடுவேன்னு சொல்லியும் நீ பயப்படலையா? இரு, வெயிட் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு போகுதாம். Guess how would the sparrow pull the elephant and the crocodile? நம்ம கெஸ் பண்ணலாமா, எப்படி இந்த சின்னோண்டு ஸ்பேரோ வந்து இந்த எலிஃபெண்ட்டையும் க்ரொக்கடைலையும் கட்டி போடும்? எப்படி கட்டி போடுவாங்க? நம்ம கயிறில் தான் கட்டி போடுவாங்க. ஆனால் இந்த ஸ்பேரோ கட்டி போடுற கயிறு வந்து அவ்வளோ வலிமையாக இருக்குமா அப்படிங்கிறத நம்மளை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. வாங்க நம்ம அந்த கயிறு எப்படி கட்டுது அப்படின்னு இந்த ஸ்டோரியில் பார்ப்போம். The sparrow took a strong creeper and tied the elephant on one end. அதுக்கப்புறமேட்டு இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேரோ வந்து ஒரு நல்ல முறுக்குன அந்த கொடியெலாம் இருக்குல்ல, அந்த கொடியெல்லாம் நல்லா முறுக்கி வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கயிறு மாதிரி திரிச்சிருச்சான். ஓகேங்களா? அதை வந்து எலிஃபெண்ட்டோட ஒரு பக்கத்தில் வந்து கட்டிருச்சான். உஷ், டோன்ட் யூ டேர் டு மூவ், stay here until I fly and reach the other end of the rope to pull you. When I say pull with all your strength, let us see if you can move an inch. உஷ், இப்போ வந்து அசையாத, நான் வந்து உன்னைய வந்து ஒரு பக்கெட்டு கட்டிட்டேன், இன்னொரு பக்கெட்டும் நான் போய் உன்னைய கட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் புஷ், இழு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு நீ இழு, உன்னோடைய மொத்த ஸ்ட்ரென்த்தையும் மொத்த பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த நான் கட்டின கயிற்றை வந்து இழுத்துப்பார், உன்னால் மூவ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஸ்பேரோ வந்து அந்த குல்லுக்கிட்ட சொல்லிருச்சான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இதை வந்து கட்டி போட்டுருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பேரோ எங்கே போகுதுன்னா, ஐ வென்ட் டு த ரிவர், சா த crocodile பிளாக்கிங் இட்ஸ் வே. மறுபடியும் அந்த ரிவருக்கு, அதாவது ஆற்றங்கரைக்கு போகுது. போயிட்டு தண்ணி குடிக்கலான்னு போகும். மறுபடியும் அந்த crocodile வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதான், தண்ணி குடிக்க முடியாமல். ஐ வில் நாட் மூவ், ஜஸ்ட் லைக் எஸ்டர்டே ட்ரிங்க் த மட்டி வாட்டர். நான் வந்து இனிமேல் இங்கேருந்து தள்ள மாட்டேன், வேணா நேற்று மாதிரியே நீ இன்றைக்கும் அழுக்கு தண்ணியே குடிச்சிட்டு போ அப்படின்னு ரொம்பவே திமுறாக அந்த crocodile சொன்னிச்சான். ஸ்பேரோ டுக் த அதர் எண்ட் ஆஃப் த க்ரீப்பர் அண்ட் டைடு த crocodile. அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த குல்லுவை கட்டிச்சில்ல, அதே மாதிரியே இந்த crocodileயும் கட்டிடுச்சான். ஓகேங்களா? I warned you yesterday, now stay still until I grab the other end. When I say pull, let's see if you are able to pull or not. அதுக்கப்புறமேட்டு crocodileயும் அதே மாதிரி கட்டிருச்சு. நான் வந்து உனக்கு நேற்றே 2 பேர்த்துக்குமே உங்களுக்கு வார்ன் பண்ணேன், எச்சரிக்கை பண்ணேன். பட் ஆனால் இன்றைக்கும் நீங்கள் 2 பேரும் இப்படியே தான் பண்ணுறீங்க. crocodile கிட்ட சொல்லுதான். சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் வந்து எப்போ இழு அப்படின்னு சொல்கிறேனோ, புஷ் அப்படின்னு சொல்கிறேனோ, நீ இழுத்து பாரு, உன்னால் அவுக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுதான். இந்த ஸ்பேரோ வென்ட் டு த சென்டர் ஆஃப் த க்ரீப்பர். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், ரெண்டும் இந்த சைடு வந்து குல்லு இருக்குது, இந்த சைடு வந்து crocodile இருக்குது. 2 பேர்த்துக்குமே தெரியாது. அதாவது crocodileக்கு வந்து இந்த குல்லுவை கட்டி போட்டிருக்கிறது தெரியாது, குல்லுக்கு வந்து crocodile கட்டி போட்டிருக்கிறது தெரியாது. இந்த கயிறுக்கு நடுவில் வந்து ஸ்பேரோ இருக்கான். ஓகேங்களா? இப்போ புல் அப்படின்னு சொல்லுது ஸ்பேரோ. அதுக்கு பாருங்கள், த எலிஃபெண்ட் அண்ட் த crocodile pulled each other at the same time. ஒரே டைமில் 2 பேருமே இழுக்கிறாங்களாம். This went on all day. Both the animals were exhausted. Please let me go. I won't disturb you again. Good. I will remove the rope. Untie me. I won't stand in your way. அதுக்கப்புறமேட்டு புல் அப்படின்னு சொன்னோன்னே 2மே இழுத்து அந்த நாள் முழுக்க பார்க்குதான். பட் ஆனால் 2 பேர்த்தாலையுமே இழுக்க முடியலையாம்.
அது ரொம்பவே இந்த 2 அனிமல்ஸுமே ரொம்பவே டயர்ட் ஆயிருச்சாம். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுதாம் அந்த 2 அனிமல்ஸும், தயவுசெய்து என்னைய வந்து விட்டுரு, நான் போகணும். நான் இனிமே உன்னைய எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த குல்லுவும் சொல்லுதாம், க்ரொக்கடைலும் சொல்லுதாம். ஓகே, நான் இப்போ வந்து நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்கறனால நான் விடுறேன் அப்படின்ட்டு அந்த ரோப்பை வந்து ரிமூவ் பண்ணி விடுதாம். அதுக்கப்புறம் என்னைய வந்து நீ அவுத்து விடு, நான் இனிமே உன்னோட வழியில தொந்தரவா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சாம். Gullu ran into the forest and the crocodile dived into the river. Soon the exhausted Madam Sparrow lived happily with her 3 little babies. அதுக்கப்புறமேட்டு அந்த கயிறை அறுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த குல்லு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடி போயிருச்சான். crocodile வந்து தண்ணிக்குள்ளார டைவ் அடிச்சுட்டு போயிருச்சான். ஓகேங்களா, ரிவர்க்குள்ளார போயிருச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழித்து அதோட ஸ்பேரோவோட 3 எக்குமே உடஞ்சி அதுக்குள்ளேருந்து 3 குட்டிக வந்துருச்சாம். மேடம் ஸ்பேரோ வந்து ரொம்பவே சந்தோஷமாக அந்த காட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஓகேங்களா, இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். யாரோடைய வழியிலையும் நம்ம எப்பயுமே டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நம்ம வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணால் போதும். ஓகேங்களா, யாரையும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. ஓகே, இதே மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.